உங்களை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் நேத்ரா டிவிலாம் பார்த்துருக்கணும் ஒரு செய்தி வாசிப்பாளராக. ஆனால் ஒரு எதிர்ச்சியான முறை வழியில் போகணும். அவங்களோட தாய் தகப்பன் எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு மதத்தின் வேறுபாடு முஸ்லிம் மதத்துக்கு என்று வந்து செய்திருக்கிறார் என்பதை விட்டு மிகவும் வேதனைப்படுகிறேன், கவலையும் படுகிறேன். ஏன்னா இப்படி நம்மளோட மதத்தினரால் எல்லாம் எப்படி வந்து செய்கிறாங்களே என்ன மக்களுக்கு அப்படி செஞ்ச உதவிக்கு மீண்டும் அதை நாங்கள் அறிய தருகின்றோம். 011-49-54-1001. அடுத்ததாக இரவு எனக்கு ஒரு 7 மணி போன் எடுத்தார். அண்ணன் நான் ஒரு நோன்பு பிடிக்கணும் உங்களோட ரெண்டு போட்டு. அப்போ நான் சரி நோன்பு பிடிக்கிறது இப்படி தான் பிடிக்கணும். ரெண்டு பேர் அந்த நோன்பு பிடிக்கிறதுக்குரிய எங்களோட அந்த நோன்பு பிடிக்க நீயத்திருக்கிறது. அதை நான் தொழு சாவியில் இருந்த அந்த நோயத்தி வைக்க அவரை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். அவர் இன்றைக்கு நோம்பில் இருக்கிறார். அவர் நோன்பு பிடிச்சிருக்கார். திறப்பதுக்கு கூட நோன்பை இன்றைக்கு திறப்பதுக்கு கூட நான் தான் அவரை இன்றைக்கு அழைத்திருக்கிறேன். முஸ்லிம் குடும்பம் என்ற தலைப்புடன் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தோம். இவர்களின் வாழ்க்கை ஒரு வறுமையின் உச்சத்தில் இருந்தது. இவர்களின் வீடு நாம் வாழ்வாதார உதவியாக வழங்கிய கோழிக்கூட்டின் அளவிற்கே இருந்தது. இது நாம் அனைவரும் அறிந்த விடயமே. சில குடும்பங்களின் வாழ்க்கை ஒரு வீடியோவில் மாறி இருக்கின்றது. அதே போன்று இவர்களின் வாழ்க்கையும் மாறிவிட்டது. இதற்கு காரணமாக இருந்த மக்கள் நாயகன் மக்கள் நாயகிகள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNFR எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் அம்பாறை மாவட்டம் சொரிக்கல்முனை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். நிறைய பேர் தமிழின் பார்த்து தெரிஞ்சு கொண்டு போய்ங்க எங்கே வந்திருக்கோம் என்று. கண்டிப்பாக முஸ்லீம் குடும்பம் அப்படின்னு ஒரு டைட்டிலோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அவ்வளோ ஒரு பரிதாபமான நிலையும் அவ்வளோ ஒரு கஷ்டமான நிலையும் அவங்களுடைய வாழ்க்கை இறுதிக்கட்ட நிலையை அடைஞ்ச நிலையில் எங்களுடைய கண்களுக்கு அவங்க தென்பட்டு எங்களுடைய மக்கள் உறவுகளுக்கு அவங்க நாங்கள் எடுத்து காட்டியிருந்தோம். உண்மையிலேயே ஆரம்பத்தில் வரும்போது அந்த அன்றாடமாக அவங்க உண்ணக்கூடிய மாதிரி உலருணவு பொருட்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருந்தோம். அந்த உதவியை செய்த சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ரஞ்சினி அக்காவுக்கும் அப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த கட்டமாக உதவி செய்கிறதுக்காக முன்வந்த இர்ஃபான் அண்ணா அவர் முன்வந்து அவர் வாழ்வார் உதவியெல்லாம் வழங்கி வச்சாங்க. அது மட்டும் இல்லை அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு நிறைய உறவுகள் முன்வந்து வீடு கட்டி கொடுக்குறதுக்கு முன்வந்தாங்க. அந்த வகையில் பாருங்கள், எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காது. அந்த வகையில் கொழும்பில் இருந்து இங்கே மருதமலையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரிலேட்டிவ் முறையோட ஒரு ஆதரவோடையும் எங்களுடைய ஆதரவோடையும் இந்த அண்ணா அவங்க தான் இப்போ வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. மருதமலையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா அவங்களோட ஆதரவோடையும் எங்களுடைய ஆதரவோடையும் அந்த குடும்பத்துக்கான வீடு கூட நாங்கள் இப்போ கட்டி முடிச்சிட்டோம். இன்றைய தருணம் அந்த வீடு திறப்பு விழா செய்ய போகிறோம். எங்களுடைய நண்பர்கள் கூட இன்றைய தினம் வருகை இருந்து கொண்டு இருக்காங்க. இனிமேல் வரல ஆக்கள் வாரன்னு சொன்னாங்க. போகிறதுவே சேர்ந்த இளைஞர்கள் அவங்க எல்லாம் என்ன சொன்னால், அண்ணா அங்கே போகும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் வரணும், அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நம்முடைய தம்பி அவங்க நண்பர்கள் தான், அவங்க அயல் கிராமத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை சில தகவல்களையும் சொல்லணும். சொல்கிறதா இல்லையான்றது எனக்கு உண்மையிலே தெரியலை. வீடியோ கண்டிப்பாக தொடர்ச்சியாக பாருங்கள். ஒரு நல்ல ஒரு வீடியோவாகவும் அமையும். மேலே இந்த வாழ்க்கையை மாற்றிய நம்முடைய மக்கள் உறவுகளுக்கு கோடான கோடி நன்றிகள். எப்படி சொல்கிற ஒரு மதம் வேறுபாடு இன்றி அனைவருமே அந்த அக்காவுக்கு உதவி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிய அந்த வீடியோவில் பகிர்ந்திருந்தாங்க. அந்த வகையில் உதவியும் கிடைச்சிட்டுது. அவங்களுடைய வாழ்க்கை அந்த ஒரு வீடியோவிலே மாறிட்டுது. அப்போ இப்போ நோன்பு பெருநாள் கூட இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்போ இந்த நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாங்கள் இந்த வீடையும் கூட திறந்து வைக்கிறதுல எங்களுக்கு மேலே மட்டற்ற மகிழ்ச்சி. அப்போ அந்த வகையில் அந்த பக்கமாக தான் அவங்களுடைய வீடு இருக்குது. வீடு கட்டுறதுக்காக அனுசரணை வழங்கி அந்த அண்ணாவங்கெல்லாம் இப்போ அவங்களோட வீட்டை நின்று கொண்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ அப்படியே போக போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோவை தொடரலாம். இதான் அவங்களோட வீட்டை போகிறதுக்கான வழி. நம்முடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே பாருங்கள் 10 காடுகள் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதம், ஹிந்து மதம், அடுத்தது முஸ்லீம் மதத்தவர்கள் இந்த ஒரே ஊருக்குள்ளே அனைவரும் இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்க நம்ம உள்ளே போகலாம். சரி, இங்கே பாருங்கள், இதான் அவங்களோட அந்த கடப்பு எல்லாமே. ஆரம்பத்தில் வரும்போது நாங்கள் இதெல்லாம் சரியான பார்த்தியாக இருந்தது. இந்த வேலைகள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு இங்கே அண்ணவங்க எங்களாலே முடிஞ்ச அந்த உதவிகளை செய்தது கொஞ்சம் போக்கியாக இருக்குது. ஆரம்பத்தில் கடும் மோசமாக இருந்தது. பாருங்கள், அந்த அண்ணாவங்கெல்லாம் நான் இருந்து கொண்டு இருக்காங்க. உண்மையிலே மிச்சம் சந்தோஷம். அண்ணா வணக்கம். சந்தோஷம் அண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா.
எப்படி சுகமாக இருக்கீங்களா எல்லாரும்? என்ன சொன்னால் இவங்க தான் வந்து இந்த வீடு கட்டுறதுக்குரிய அனுசரணை வழங்கினவங்க. முதல் தடவையாக நாங்கள் மீட் பண்ணுறோம். ஃபோன் தொடர்பில் ஆனால் பேசியிருக்கோம். அப்போ அந்த வகையில் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கண்ணா. நான் நபீர் மேசன் ரோட்டு சாஞ்சமேது. அப்போ உங்களோட பேர்? நபீர். நபீர். ஓகே, என்ன ஒர்க் செய்கிறீங்க? நான் மேலே செய்கிறோம். வீடுகள் கட்டி. நான் 2 நாள் வரும்போது நீங்கள் இல்லையே. இல்லை. அப்போ நம்ம முருஷத் வந்து அப்படி வீடு ஒன்று கட்டி கொடுக்கணும்னு வந்தது. அப்போ பார்த்து போட்டு நான் கட்டாமல் கட்டி தான் கொடுக்கணும்னு சொல்லி நான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன். நான் பாருங்க எப்படி செஞ்சு கொடுத்தேன். நல்லா இருக்குண்ணா. அப்போ நன்றி அண்ணா. உங்களோட பேர்? பேர் முர்ஷித். முர்ஷித். இந்த வீடு கட்டுறதுக்கான அனுசரணை வழங்கினது யாரு? இந்த யூடியூப்பில் இப்படி ஒரு அக்கா ஒரு எங்களோட மதத்து பிள்ளைய உண்டு இப்படி இருக்கேண்டு போட்டு யூடியூப்பில் அறிமுகப்படுத்தி நீங்கள் தான் இதுக்கு காரணம். இதே எங்களோட அங்கிள் ஒரு ஆள் கிளம்பில் இருக்கிறாங்க. இதை பார்த்து போட்டு எனக்கு அவர் வர காட்டியிருந்தார் இந்த யூடியூப் இந்த இடத்தை போய் பாருங்கன்னு போட்டு நான் உங்களோட ஃபோனில் தொடர்பு கண்டேன். நீங்கள் சொன்னீங்க இந்த சொரிக்கிழமை இப்படி வந்தேன்டா சேச்சிக்கு முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்கு, அந்த கடையில் வந்து நீங்கள் கேட்டால் அந்த அங்கே வந்து கேட்டால் இந்த இடத்த காட்டுவாங்க. அந்த இடத்து அதே மாதிரி வந்தேன், உடனே வந்தேன். அந்த பார்த்து அதே ஆண்டு நான் ஓட்டோ ஷாப்லையில் வேலை செய்கிறேன் களுவாஞ்சியூடி. அதை எடுத்து நான் அந்த டைம் 6 மணி போல் இங்கே வந்து இறங்கி நேரடியாக அக்கா சகோதரியை சந்திச்சு கேட்டு அந்த இடத்தையும் பார்த்து இன்னைக்கு கண்ணால் தண்ணி வந்துச்சு. அந்த இடத்த பார்த்த உடனே ஒரு கோழி கூடு அடைக்க இடத்துல இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதுதாண்டி நான் முடிவெடுத்து இந்த வீட்டை உடனடியாக ஒரு 10 நாளைக்குள்ளே கட்டுவோம். எனது மாமாவுக்கு நான் உடனடியாக சொன்னேன், மாமா இது நம்ம இது அவசரம் வச்சு அவசியம் உடனே மருமா நீங்கள் செய்யுங்கன்ட்டு நான் உடனடியாக ஊருக்கு போய் நபீர் மேசனுக்கு ஃபோன் அடித்தேன். அதுவும் ஜும்மா வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது வந்து நான் வேலைக்கும் போனார் காட்டி அவரும் அதை விட்டுட்டு என்னோட மோட்டர் சைக்கிளில் வந்தார். வந்து இடத்த காட்டினேன். அவர் சொன்னார், முர்ஷித் நம்ம இதை உடனடியாக செய்யணும், எந்த விதமான இன்னைக்கு லாபங்களோ தேவையில்லை, இதை நாம் அவருக்கு கட்டி கொடுக்க என்ன வேண்டது உதவிகளை நான் மேலதிகமாக கொடுத்து செய்வேன் என்று போட்டு அவர் பாரமெடுத்து காலையில் 7 மணிக்கு இந்த மேசமார் வேலை செஞ்சு 9 மணி வரையும் அவர் சதுர வேலை செஞ்சு 7 நாளையால் அந்த வீட்டை கையளித்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அதை கொடுக்கறதுக்கு குறுகிய நாளைக்குள்ளே பாருங்க இந்த வேலையெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. அண்ணா பேசும்போது கண்ணெல்லாம் கலங்குது. அது என்னன்னு சொன்னால் ஆனந்த கண்ணீர். எங்களோட அங்கே ஒரு ஆள் கிளம்பில் இருக்கிறாங்க. அவர் ஒரு பக்தர், ஆனால் அவரை பேர் சொல்ல விரும்பலை. அவர் சொன்னார், இது அல்லாவுக்காக நான் அந்த வீட்டை கட்டி கொடுக்குறேன், அவர் மருமா நீங்கள் போய் செய்யுங்கண்டு. நான் அந்த இடத்துக்கு வந்து எனக்கே சலிப்பாரிக்கு இந்த வீடு இப்படி வருமண்டு அல்லாஹ் எனக்கும் இந்த கட்டி உதவி செய்த எல்லோருக்கும் அதை விட இந்த யூடியூப்பில் என்னை அறிமுகப்படுத்தி இதை செய்த அண்ணனுக்கு ஒரு மகன் அவருக்கு இன மத வேறுபாடின்றி முஸ்லீம் மதத்துக்காக வந்து அவர் செஞ்சிருக்கு. அதுக்காண்டி அவருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து அவர் மீண்டும் எப்படியான இடங்களை கண்டுபிடித்து எங்களுக்கும் அதை இன்னும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்களும் மதம் இதுகள் பார்க்காம என்னால் வேண்ட உதவி நான் இன்ஷா அல்லாஹ் செய்வேன் என்று கூறி அடுத்ததாக அவர் இரவு எனக்கு ஒரு 7 மணி ஃபோன் எடுத்தார். அண்ணன் நான் ஒரு நோன்பு பிடிக்கணும் உங்களோட ரெண்டு போட்டு. அப்போ நான் சொன்னேன், நோன்பு பிடிக்கிறது நீங்கள் இப்படி தான் பிடிக்கணும் ரெண்டு பேர். அந்த நோன்பு பிடிக்கிறதுக்குரிய எங்களோட அந்த நோன்பு பிடிக்க நியத்திருக்கிறது. அதை நான் தொழுக சாவியில் இருந்த அந்த நோயத்தி வைக்க அவரை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். அவர் இன்றைக்கு நோம்பில் இருக்கிறார். அவர் நோன்பு பிடிச்சிருக்கார். திறப்பதுக்கு கூட நோன்பை இன்றைக்கு திறப்பதுக்கு கூட நான் தான் அவரை இன்றைக்கு அழைத்திருக்கிறேன் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த டைம் நான் அவரை கூட்டி கொண்டு நோன்பு எப்படித்தான் எங்களோட மதத்துக்கு அந்த சொல்றதுக்கு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து இதை சொல்ல விரும்ப எல்லாரும் இதில் அண்ணா வந்து திடீர்னு சொல்லிட்டார். சரி, ஓகே, மிச்சம் சந்தோஷம் அண்ணா. என்னென்னு சொன்னால் அந்த மதம் என்றதை நான் பிரித்து பார்க்கறது கிடையாது. நம்முடைய உறவுகளும் மக்கள் உறவுகளும் உதவி செய்கிறவங்களும் அப்படி பிரித்து பார்க்கறது கிடையாது. அந்த இன்ப துன்பம்ன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அப்போ அந்த வகையில் உண்மையிலே உங்களை மாதிரி உறவுகளை சந்திச்ச மிச்சம் சந்தோஷம். நாங்கள் பாருங்கள், பேசிட்டு இருக்கும் போது ஒரு கண்ணீர் ஒரு ஆண் வந்து விடுறாருன்னு சொன்னால் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி சொல்கிறது அது பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். அந்த நேரடியாக நிற்கும் போது அந்த உணர்வு வரும். வீடியோவில் எந்த விளங்கும் என்று தெரியலை. அந்த வகையில் வணக்கம் சார். அவங்கள வந்து அறிமுகப்படுத்தி இருந்தார் அண்ணா வந்து நீங்கள் நேத்ரா டிவில எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களாம், செய்தி வாசிப்பாளராம் வேண்டு. அப்போ நீங்களே உங்களை பற்றி சொல்லுங்க. சொன்னது சரி. அவருடைய நெருக்கமான நண்பர் நேற்று காலையில் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இவ்வாறான ஒரு நிகழ்வு கொண்டு இருக்கிறது, கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆகவே இந்த வீட்டை இவருடைய மாமா இவர் தேசிய நீர்வளங்கள் வடிகான வச்சு கடமையாற்றுகின்ற ஒரு உத்தியோகத்தர் உங்களுடைய சேனலை பார்த்தவுடன் அங்கிருந்து கடம்பில் இருந்து கொண்டு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அவசரமாக இங்கே 6 பிள்ளைகள் இருக்கின்றது.
ஆகவே இருப்பதற்கு இடமில்லாமல், குடிப்பதற்கு நீர் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் அந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கின்ற பிள்ளைகள் மிகவும் பாரிய சுமைக்கு மத்தியில் இருந்த போது தலைநகரில் இருந்த ஒரு வர்த்தகர் அவர் இவரோடு தொடர்பு கொண்டு அவசரமாக இந்த அத்தியாவசிய தேவை இந்த வீட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக உங்களுடைய அந்த சேனலுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்ட ஒரு மக்கள் நாயகம் என்ற சேனலுக்கான அங்குடைய அந்த நீங்கள் அதை யூடியூப் ஊடாக அதை வழங்கி அது அங்கிருந்து தலைநகரில் இருந்து பார்த்து இவர் இந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு இவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். சகோதரர் முர்ஷித் அவர்கள், நண்பர் அவர்கள், அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல சகோதரர் இங்கே இருக்கின்ற நஃபீர் மேசன் அவர்கள் தன்னுடைய அந்த கொடுப்பனங்களுக்கு அப்பால் மேலதிகமாகவும் தன்னுடைய சதுர உதவிகளை புரிந்து இந்த வீட்டுக்கு முடிந்த அளவில் ஒரு சிறந்த ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு, குறிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய குழாமினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இவருடைய நெருக்கமான நண்பர் அவரோடு இணைந்து நான் வந்திருக்கிறேன். இறைவன் எனக்கு வந்து பாக்கியத்தை தந்திருக்கிறேன். சந்தர்ப்பத்திலே இன்னும் இவர்களுக்கு ஏராளமான அடிப்படை தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை நிவர்த்தி மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது, அதாவது நீர் இணைப்பு வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் அவருடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்கான பல அடிப்படை வசதிகள் இன்னும் தேவைப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே இவருடைய பேர் எஸ் நிகாரா. அவருடைய நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் நேர்களுக்கு அறிய தருகின்றோம். 074 26 56 213 074 26 56 213 எஸ் நிகாரா. இவரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கடல் கடந்த நாடுகளிடமிருந்தும் தூர பிரதேசங்களிடமிருந்தும் இந்த நிகழ்வை கண்டுகளிப்பார்கள். உங்கள் நிகழ்ச்சியை தலைநகரில் இருந்து ஒரு வர்த்தகரை பார்த்துத்தான் இந்த சொரிக்கல்முனை 3 இந்த இடத்திலே மக்கள் வாழ்வது குறைவு, இந்த இடத்திலே வந்து ஒரு வீட்டை கட்டி முடிப்பதற்கு அவர் உறுதுணையாக இருந்திருக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவனுடைய குடும்பத்துக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு, இந்த நிகழ்வை கடல் கடந்த நாடுகளிடமிருந்தும் எமது சகோதரர்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவருடைய கணக்கிலக்கத்தை நாங்கள் கொடுத்தால் மிக பொருத்தமாக இருக்கும். அவருடைய இலக்கத்துக்கு அவருடைய முடியுமான உதவிகளை, நிதி உதவிகளை புரிந்தால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அந்த வகையிலே முஹம்மட் ஃபைரோஸ் நிகா எஸ் மைமுனாச்சி, முஹம்மட் ஃபைரோஸ் நிகா எஸ் மைமுனாச்சி அவருடைய கணக்கு இலக்கம் அதாவது அமானா பேங்க் 011 049 54 1001. மீண்டும் அதை நாங்கள் அறிய தருகின்றோம். 011 049 54 1001 சம்மாந்துறை. இது அமானா பேங்க். மீண்டும் அந்த கணக்கிலக்கத்தை நாங்கள் இங்கு நேர்களுக்கு அறிய தருகின்றோம். முஹம்மட் ஃபைரோஸ் நிகா எஸ் மைமுனாச்சி 011 049 54 1001 சம்மாந்துறை. இது அமானா பேங்க். ஆகவே இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு முடியுமான உதவிகளை செய்யுங்கள். இந்த ரமலான் காலத்திலே இறைவன் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தருவான். எந்த விதமான ஐயமும் கிடையாது. 6 பிள்ளைகள் இருக்கின்றது. இவருடைய வாழ்வில் நாங்கள் சுவிட்சமாகவும் ஒளிமயமாகவும் மாற்றுவதற்கு இங்கு வித்திட்டவர்கள் மீண்டும் நாங்கள் கூறிய தருகின்றோம். இந்த மக்கள் நாயகம் சேனல் அதனுடைய ஸ்தாபகர் அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சகோதரர் தேசிய நீர்வளங்கள் வடிகால பட்சப்பேரை கடமையாற்றுகின்ற சகோதரர் நண்பர் முர்ஷித் அவர்கள் இதை நெறிப்படுத்தி ஒழுங்கமைத்து இதை கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த அவருடைய மாமா தலைநகரில் இருக்கிற வர்த்தகர் அவர் இந்த சேனலை பார்த்தவுடன் இந்த உதவிகளை புரிந்து, நிதி உதவிகளை புரிந்து இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார். அவருக்கு மீண்டும் நன்றிகளை சொல்லி, அதே போல் உங்களுடைய நஃபீர் மேசன் அவர்களுக்கு இந்த வேளையிலே மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் இந்த திறப்பு விழாவுக்கு நாங்கள் அழைத்து செல்லலாம். அதுக்கு முன்னாடி அக்காவோடையும் கொஞ்சம் பேசிக்கொள்ளவன் சார். அது மட்டும் இல்லை, உங்களை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் நேத்ரா டிவிலாம் பார்த்துருக்கணும் ஒரு செய்தி வாசிப்பாளராக. ஆனால் ஒரு எதிர்ச்சியான முறையில் இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்வோட சந்திப்பை மட்டும் நாங்கள் கூட எதிர்பார்க்கல. அப்போ உங்களோட சந்திச்சதில் மிச்சம் எங்களுக்கும் எங்களுடைய குழுவினருக்கும் மிச்சம் கோடான நன்றிகள், சந்தோஷம். அப்போ அக்கா வணக்கம், எப்படி சுகமாக இருக்கீங்களா? நல்ல சுகம். இப்போ இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது. இந்த வீடு கட்டி தந்ததுக்கு, இந்த உதவி செஞ்சு தந்ததுக்கு அந்த நானாக்கு மிச்சம் நன்றி. அவங்க சொர்க்க வழியில் போகணும். அவங்களோட தாய் தகப்பன் எல்லாருக்கும் வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி அவர் ஏற்பாடு செஞ்சு அதுக்கு உதவி செஞ்சு அந்த மருதம் ஒன்று நானாக்கும் அவர்களும் நல்லா இருக்கணும்.
மேலே மிச்சம் சந்தோஷமாக்கா. ஆரம்பத்தில் வரும்போது நாங்கள் ஒரு வாழ்வாதார உதவியாக கோழி வளர்ப்பு செய்து கொடுத்துருந்தோம். நாங்கள் வாங்கிட்டு வந்த அந்த கோழி கூடும் அக்காட வீடும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இல்லை சார். ஒரு எப்படி சொல்கிறாங்க, தூரத்து பார்வைக்கு ரெண்டுமே உண்டு தான். அப்படியான ஒரு வீடெல்லாம் அவங்க இருந்து கொண்டு வந்தவங்க. அப்போ பார்க்கும்போது இப்போ நேரடியாக வந்து பார்த்தவங்களுக்கு அந்த ஒரு பலி, அந்த ஒரு அனுபவம் புரிஞ்சிருக்கும். வீடியோடாகவும் பார்த்து நிறைய நம்முடைய உறவுகள் நிறைய பேர் முன் வந்திருந்தாங்க. அப்போ அந்த வகையில் கூட அம்மா எங்க அக்கா இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன பிரச்சனை வாட்டில் இருக்கேன். ஆரம்பத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுடைய முதலாவது வீடியோவுக்கும் எங்களோட அம்மா வந்து கதைச்சிருந்தாங்க, பேசியிருந்தாங்க, அழுதுருந்தாங்க, நம்முடைய உறவுகளுக்கு துவா கூட செய்திருந்தாங்க. அந்த வகையில் திரும்ப நாங்கள் வரும்போது 2-3 தடவைக்கு மேலே வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காம போயிட்டு பாருங்கள். இன்றைய தருணம் கூட ஒரு நல்ல ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தருணம் கூட அப்போ அம்மாவை சந்திக்க முடியாமல் போயிட்டு அதுக்கு நாங்கள் மனம் மறந்துடும் அக்கா. சரி, நம்ம இப்போ வீடை வந்து அதாவது நேரடியாக சம்மாந்துறை தேர்தல் தொகுதி நாவிதம்பள்ளி பிரதேச சபையிலே சுரைக்கிழமை 3 இந்த இடம் அமைந்திருக்கு. முடியுமானவர்கள் இந்த இடத்துக்கு வந்தும் உதவி செய்யலாம். அவருடைய கணக்கெடுக்கத்தை நாங்கள் அறிய தந்திருக்கின்றோம். அந்த கணக்கெடுக்கத்தை அவர்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்றி. இப்போ அடுத்தது அக்கா என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவி செய்திருந்தோம். அந்த கோழிகள்லாம் என்ன மாதிரி முட்டை இடுதா? என்ன மாதிரி? இல்லை, இன்னும் முட்டை இடல, சாப்பாடு வைக்க முட்டை என்ன இடல. சரி, ஓகே. பிள்ளைகள்லாம் அப்படியே கூப்பிட்டுடுங்க. கையில் வச்சு உங்களுடைய அந்த அல்லாஹ் பிரார்த்திச்சு நல்லபடியாக மேல் நீங்கள் இந்த இல்லத்தில் சந்தோஷமாக வாழணும். உங்களுடைய கஷ்ட துன்பங்கள் எல்லாம் இதோட நீங்கி போகணுமாக்கா. என்ன சார்? அதுதான் போயிட்டு சரி சரி அது போட்டுலாம் வர இல்லாட்டி அது வந்துருக்கும். அது தெரிஞ்சுக்குள்ளு. சரி, என்னென்னு சொன்னால் அந்த செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த இது ஒன்று வாங்கி வந்தாங்க. அது ஒர்க் பண்ணல. சரி, பிரச்சனை இல்லை. ஓகேயா, சந்தோஷம். ஓகே, உள்ள வாங்குக்கா. பாருங்க, நாங்கள் அக்காவுக்காக அந்த கட்டி கொடுத்த வீடு இதுதான். இப்போ ஒரு ரூம் அப்படி ஃபுல்லாக செய்து கொடுத்துருக்குது இப்போதைக்கு முதல் கட்டமாக. அடுத்த கட்டமாக இந்த அக்காவுக்கு தேவையான இந்த மின்சார வசதி, நீர் வசதி எல்லாம் தேவையான சார். கட்டாயமாக நீர் இணைப்புகள், அதே போல் மின்சார வசதிகள், அதே போல் அடிப்படை அந்த வாழ்க்கை கூட ஒரு சுயதொழில் முயற்சிக்கான அந்த விடயத்தை நான் கவனம் செலுத்தினால் மிக பொருத்தமாக இருக்கும். நிகழ்ச்சிகளை கண்டு கிடைத்து கொண்டிருக்கின்றவர்கள். ஆமாம், சரி, ஓகே. இப்போ உண்மையிலே இது ஒரு சந்தோஷமான தருணம். இப்போ அக்கா வந்து அக்காட்ட தான் கேட்கணும். அக்கா வந்து இன்றைக்கு அமைதியாக 2 கொண்டே இருக்காங்க. அப்போ அக்கா, இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் நம்முடைய பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் இப்போ இந்த உதவியை செய்தவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? எனக்கு இந்த வீடு கட்டி தந்தவங்க, வீடு கட்ட உதவி செஞ்சவங்க, எனக்கு கோழி வளர்ப்புக்கு உதவி செஞ்சவங்க, நிறைய பேர் உதவி தண்ணி சாய்ந்த மரத்தால் தண்ணி எடுத்தாருன்னு அந்த உதவி செய்கிறாங்க. அப்படி நிறைய உதவி செஞ்சாங்கலாம். அவங்கள நல்லா அறிக்கணும். நாங்கள் வாழ்த்துறோம் அவங்கள. நல்லா நாங்கள் இந்த நோம்பில் நாங்கள் துவாக்கம் அவங்களுக்கு நல்லா சுவர்க்கிழவும் போகணும். யாரெல்லாம் நல்லா அறிக்கணும். என் மக்களுக்கு அப்படி செஞ்ச உதவிக்கு அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா அறிக்கணும்னு சொல்லி துவாக்கணும். இப்போ சரியாக்கா அழாதீங்க. இப்போ அடுத்ததுக்கா என்னென்னு சொன்னால், உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அந்த சாப்பாட்டுக்கு, அடுத்தது பிள்ளைகள் பாடசாலைக்கு போகிறதுக்கான உதவிகள்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு ஓகேவா? இல்லை எல்லாம் நான் கஷ்டப்படுறேன், நான் தான் எல்லாம் பார்க்கணும், வேறு யாரும் இல்லை ஒருத்தரும் செய்கிறதுக்கு, நான் தான் எல்லாம் பொறுப்பேன். அதான் என்னென்னு சொன்னாக்கா, இப்போ உங்களுக்கு கஷ்டம்ன்றது நேரடியாக நிற்கிறவங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் தான் பேசணும். ஆரம்பத்தில் எங்களால் முடிஞ்ச ஒரு சில உலருணவுப் பொருட்களும் பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு சில கொப்பிகள் மாத்திரமே நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். அது வந்து போதாது. பிள்ளைகள படிப்பு விஷயத்துக்கெல்லாம் யாருன்னா உதவி செய்யுங்க. சரி, ஓகேக்கா. அக்கௌண்ட் நம்பர் நான் தந்துருக்கேன். விரும்பினாக்க இந்த அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது உங்களை ஹெல்ப் போடுங்கன்னு சொல்லுங்கள்.
அந்த வகையில் மேலே சார் வந்து அந்த அக்கௌண்ட் நம்பரை சொல்லியிருந்தார். நாங்களும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட் பண்ணிக்கொள்கிறோம். கண்டிப்பாக அக்காவுக்கு மேலதிகமான உதவிகள் செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. அடுத்த கட்டம் வரும்போது அக்காவுக்கு எவ்வளவுயான உதவிகள் கிடைச்சிருக்குன்றது நம்முடைய உறவுகளுக்கு நாங்கள் நேரடியாக வீடியோவில் காட்டுவோம். இப்போ எவ்வளோ பணம் வந்திருக்குன்றதை சொல்ல தானே வேணும். இப்போ அவங்களுக்கு கூட வந்திருக்கா, குறைய வந்திருக்கா, உண்மையிலே வந்திருக்கான்றது. அப்போ இப்போதைக்கு சார் இப்போ அவங்களோட புத்தகத்தில் எவ்வளோ காசு கிடக்கு பார்த்துனீங்களா? ஒரு பார்ப்போம் அதையும். பிறகு நம்ம வீடியோ எடுத்ததுக்கு பிறகு எவ்வளவு வருதுன்றதை நம்ம சொல்லத்தானே வேணும். வைப்பு 15,000 கிடக்காக இல்லை எடுத்து. அப்ப காசு இல்லையா? 1554 தான் கிடக்கு. 1554 ரூபா. அப்போ இந்த இருக்கு அவங்களோட அந்த புக் பாருங்க, அப்படியே கிட்ட கொண்டு வந்து 1554 ரூபா தான் இப்போதைக்கு அவங்களோட நிலுவையில் இருந்து கொண்டிருக்குது. அப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் அட் பண்ணதுக்கு பிறகு நம்முடைய உறவுகள் எந்த அளவிலான உதவிகள் செய்கிறாங்கன்றதை நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுவோம். சரியாக அதை வச்சுக்கொள்ளுங்க. சரி சார், இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுங்க. வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? நான் சொல்கிறேன், எங்களை அங்கிள் கிளம்பி இப்போ பார்த்து கொண்டு இருப்பாங்க நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு நூறுவழி கொடுக்கணும். அவர் குடும்ப பெற்றோர், ஒரு தகப்பன், பிள்ளைகளுக்கு நல்ல சொர்க்கத்தை கொடுத்து அவர் இதை போல இன்னொரு 10 வீடு கட்டுன்னு எனக்கு உதவி சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்னே தந்தா நான் 10 வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். அதை அல்லாஹ் அவருக்கு தொழிலை பரக்கத்தை நல்ல இரட்டிப்பாக கொடுக்கணும் வாழ்த்தி, இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் உதவி செய்தாங்களோ அவர்களுக்கு முறைவன் நோயிலிருந்து பாதுகாத்து கொள்வோன்னு கேட்டு, அடுத்து இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற என்ற ப்ரோ அதில் சரியா நெருக்கமாக இருக்கிறார். அவருக்கு முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்படி ஒரு சமூகத்துக்கு வேறுபாடு என்று 4 மதத்தின் வேறுபாடு என்று முஸ்லீம் மதத்துக்கு என்று வந்து செய்திருக்கிறார் என்பதை இட்டு மிகவும் வேதனைப்படுகிறேன், கவலையும் படுகிறேன். ஏன்னா இப்படி நம்மட மதத்தினரால் எல்லாம் எப்படி வந்து செய்கிறாங்களே என்று என்ற மனம் ஒரு ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கு. ஆகவே அவர் நீடுகொழி வாழவும் என்று வாழ்த்தி, அவருடன் மீண்டும் நான் சில தொடர்பு பண்ணி இந்த வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய இதுகளை நம்மளோட முஸ்லீமாக்கள் யார் பார்த்துக்கிறீங்க, முஸ்லீமாக்கள் நோன்பு காலத்தில் உங்களுக்கு கொடுக்க சதக்காக்களை இந்த பிள்ளைக்காகவும் இந்த பிள்ளைகளுக்காகவும் இந்த தாய்க்காகவும் கொடுக்குமாறு மிக பணிவான்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இடமும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொரிக்கல் முனைக்கு வந்தீங்களா, அந்த சேர்ச்சி ஒரு ஹோட்டல் கடை ஒன்று, அந்த கடையில் வந்து நீங்கள் நேராக காட்டிங்கண்டா நேரடியாக இந்த வீட்டை காட்டுவாங்க. நீங்கள் வந்தேன்னு சொன்னால் 1000 வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்களே அழுதுதான் போவீங்க, சிரித்துக்கு போக மாட்டீங்க. ஆகவே இந்த தாய் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு வாழ்வை கொடுத்து உயர்த்தும் பெறையும் நான் எங்களோட துவா எங்களுக்கு இருக்குமென்று கேட்டு இத்துடன் முடித்து, எனது நண்பர் நிஸ்ரீன் அவர் வந்து கேட்டு ஓட்டர் ஷாப்ல டைம் எடுத்து நமக்கு நான் அவரை நான் நேற்று தொடர்பு கொண்டு இப்படி ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்னு போட்டு அவர் நேத்ரா டிவியில் செய்தி வாசிக்கிறவரே விட்டுட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, அதுக்கு நாங்கள் போகிறதுக்கு இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தை செலவழித்து கிளம்பிருந்து வந்த நிஸ்ரீன் அவர்களுக்கும், இன்னைக்கு உறுதுணையாக இருந்த மேசன் அவர்கள், நஃபீர் மேசன் அவர்கள் உடனடியாக அவர் அந்த மருதமுனையிலிருந்து இந்த இடத்துக்கு வாரத்துக்கு உண்மையாகவே பெரிய ஒரு கஷ்டம். வெயிலுக்குள்ளே வரணும், பெட்ரோல் அடிச்சுக்கு வரணும், அதை வேண்டும் பார்க்காம அவர் இந்த வீடு கட்டுவதற்காக நான் நினைக்கிறேன் 15 மேலே வந்து போயிருக்கிறார். ஒரு ஷாமா மருதமுனையிலேருந்து அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 100 ரூபாயோட ஷாமா நெஞ்சு சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு 1000 ரூபா முடியுது. அப்படி இந்த ஷாமான் இந்த இடத்துல இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு சில ஷாமான்கள் அவரை மோட்டர் சைக்கிள்லேயே கொண்டாந்து கொடுத்து வேலையை முடிச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அவருக்கும் அவர் குடும்ப பிள்ளைகளுக்கும் ஆண்டவன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் இது போல 10-15 வீடு அவர் எந்த லாபமும் இல்லை செய்வதற்கு நான் இந்த நோன்பு காலத்தை அவரையும் கேட்டு பணிவுடன் கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி அண்ணா. அதோட வந்து உண்மையிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் அயல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தம்பி அவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களையும் வந்து இந்த வீடியோவில் காட்டிக்கொள்கிறேன். பாருங்க இந்த வழியில் நின்று கொண்டிருக்காங்க, காட்டத்தானே வேணும். அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். இந்த ஆள் நின்று கொண்டிருக்கார், அந்த தம்பி நின்று தம்பி காட்டு. அவர் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃபேஸ் ஹெல்மெட் போட்டிருக்கார். அடுத்தது நம்மளோட இந்த ஒரு தம்பி நின்று கொண்டிருக்கார், அவரையும் வந்து காட்டுறேன்னு பாருங்க. காய் தம்பி எல்லாருக்கும் சந்தோஷமா? மேலே மிச்சம் சந்தோஷம் அப்படி எடுங்க. அப்போ உண்மையிலே நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.